பொருள் டிவி நேயர்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் கதை வெறும் கதையல்ல. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பேராசையின் விபரீதத்தை ஒரு வேடன், ஒரு யானை, ஒரு நச்சுப்பாம்பு மற்றும் ஒரு நரியின் வாயிலாக உலகிற்கு உணர்த்திய ஒரு வாழ்வியல் தத்துவம். 50 காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியை பாடிய மகாகவி திருத்தக்கதேவர் அந்த பெருங்காப்பியத்தை பாடுவதற்கு முன்பாக தன் கவித்திறமையை நிரூபிக்க பாடிய ஒரு அற்புதமான அறநூல்தான் இந்த நரிவிருத்தம். ஒரே இடத்தில் 4 உயிர்கள் மடிகின்றன. ஒருவன் அம்பு ஏகிறான், ஒரு விலங்கு வீழ்கிறது, ஒரு நச்சுப்பாம்பு தீண்டுகிறது, இறுதியில் ஒரு நரி தன் பேராசையாலேயே அழிந்து போகிறது. இதில் ஒளிந்திருக்கும் ஆழமான நீதி என்ன? நம் முன்னோர்கள் இந்த பாடல்கள் வழியாக நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன? வாருங்கள், திருத்தக்கதேவரின் அந்த தேன் தமிழ் தத்துவ பாடல்களையும் அதன் சுவாரஸ்யமான கதையையும் விரிவாக காண்போம். வேடனின் அறிமுகம். சென்று உயர்மதியம் முட்டும் சிகரமால் வரைகள் சூழ்ந்த குன்றின் குறவர் வாழும் குறிச்சியுள்ளான் ஒரு வேடன். கன்றி ஊன் கிழங்கு காய் தேன் கனியொடு தேன்கள் துய்ப்பான். நன்றியில் செய்கை தம்மால் நரகர் தம்மோடு ஒப்பான். இயற்கையும் திணைப்புணமும். வாங்குவில் கலப்ப வீசி வளைகடல் முகந்து வானம் பாங்கினால் எழுந்து மின்னி படுமழை பொழிந்த காலை தேங்கமழ் சிலம்பில் வாழும் குறவர்கள் நரவம் மாந்தி வேங்கை பூ விரித்த நல்நாள் விழைவு நாள் செய்யலுற்றார். காடு திருத்துதல். கருவியால் அகிலொடு ஆரம் கற்பூரம் திமிசு நூறி மருவியாங்கு குறவர் நீக்கி வளைத்தன காடு மான பரவியாங்கு அருவி வீழும் சாரல் பைந்திணையை வித்தி குருவியும் கிழியும் ஓப்பிக் குறமகள் காக்கும் நாளார். யானையின் வருகை. விண்ணினார் வரையின் தாழ்வில் வேழமொன்று திணையை மாந்த நன்னினான் குறவன். நன்னி நனி வெகுண்டு ஓடியேறி மண்ணினார் புற்றினுற்றி நின்று வார்சிலையை வாங்கி கண்ணினால் அமர்ந்து நோக்கி கழிற்றின் மத்தகத்தின் எய்தான். பாம்பு தீண்டுதல். விடுகணை நுதலில் நுங்க வேழமோ வெகுண்டு மற்றோர் தொடுகணை தொடாமல் அப்புற்றின் மேல் ஓடியேறி படுகணை உருவிப்பாய பாம்பு அழலுமிழ்ந்து பொங்கி கொடுவிலும் கணையும் வீழ குறவனை தீண்டிற்றன்றே. நரியின் வருகை. நாகத்தை குறவன் வல்ல பத்திரம் உருவிக்கொண்டு பாகத்தை படுத்து வீழ்ந்தான். வீழ்தலின் பசியின் வாடி மோகத்தால் சென்று கண்டோர் முழைநரி முழுதும் தின்பான் ஆகத்தான் அமைக என்ன வாய்த்தது வகுக்குமன்றே. நரியின் பேராசை கணக்கு. கழிறு அறுதிங்கட்காகும் காணவனாகும் 7 நாள் ஒளிருவாய் எயிற்று நாகம் உண்டு ஓர்நாள் இறையே என்றே வெளிரிலா சிலையில் கோர்த்த நாரிவாய் குதையை கவ்வி குளிரு பேழ்வாயில் உய்ப்பக் கொடுவில் கோத்திட்டதன்றே. நீதி. அத்தியும் மரவில் வீழ்ந்த வேடனும் வேடன் கொன்ற துத்தி மானாகம் தானும் கிடப்ப விற்குதையை கவ்வி செத்தவி நரியைப் போல செய்பொருள் ஈட்டுபாவர்கள் சித்தம் வைத்து அறங்கள் செய்யார் தேர்ச்சியில் மாக்கள் அந்தோ. காட்டின் ஆழத்தில் குருதி படிந்த ஒரு கணம். ஒரு வேடன், ஒரு யானை, ஒரு நாகம், 3 மடிந்து கிடக்கின்றன. இங்கே மரணம் ஒரு கணக்கை போடுகிறது. ஆனால் அந்த கணக்கிற்கப்பாற்பட்டது பேராசை. அங்கே வருகிறது ஒரு நரி. குவிந்து கிடக்கும் ஊன்மலையைக் கண்டு அதன் கண்கள் விரிகின்றன. இன்று இந்த வில்லின் நாணை மட்டும் உண்போம், மற்றவற்றை நாளைக்காக சேமிப்போம் என எண்ணுகிறது. பகுத்தறிவு இல்லாத பேராசை சேமிப்பை சிதைக்கும் தொடக்கம். ஒரு நொடி வில்லின் நாணருந்து நரியின் தலை பிளக்கிறது. சேமிக்க நினைத்தவன் சிதறிப்போனான். பேராசையின் முடிவு ஒரு சூன்யம். இதுவே நரிவிருத்தம் காட்டும் உண்மை. உடலும் பொருளும் நிலையற்றவை என உணராமல் நாளை நாளை என சேமிக்கும் மானுட வாழ்வு அந்த வில்லின் நாணை போன்றதே. எப்போது அறுபடும் என்று எவருக்கும் தெரியாது. அறம் செய்வோம், அதுவே நிலையானது. பேராசையினால் வரும் அழிவை விளக்கும் இந்த நரிவிருத்தம் கதை உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த விளக்கத்தினை தந்திருக்கும் என்று நம்புகிறோம். நேயர்களே,
நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற இத்தகைய அறநெறி கதைகளும் வாழ்வியல் தத்துவங்களும் இன்றைய காலத்திற்கு மிகவும் அவசியமானவை. இதுபோன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான நீதிபோதனை கதைகளை நீங்கள் தொடர்ந்து காண விரும்பினால் மறக்காமல் நமது பொருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களது மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நீங்கள் தரும் இந்த ஆதரவும் ஊக்கமும் தான் இதுபோன்ற இன்னும் பல சிறந்த படைப்புகளை தர எங்களுக்கு பெரும் வலிமையாக அமையும். தங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை கண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கிறோம். வணக்கம்.